தொலைபேசியில் டக்ளஸோட பேசியது எனக்கு தெரியும். அது பிள்ளையாண்டு நான் சொல்ல மாட்டேன், பேசுகிறேன், எனக்கும் தெரியும். இது அடிப்படை செயல்பாட்டு நடைமுறை. இதை சிவஞானம் இபிடிபிக்கு போட்டார், அங்கே போட்டார், ஆஃபீஸில் போட்டார். இதுதான் முறை, நடைமுறை. சைக்கிளும் நாங்கள் உண்டா சேர்ந்து இருந்தால் உதாரணத்துக்கு மாநகர சபை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இலகுவாக எங்களோட கையில் வந்திருக்கும், தமிழ் தேசியத்தில் நின்றுருக்கும். இப்போ நாங்கள் கதைச்சா தமிழ் தேசியத்துக்கு அங்கால போகாது, போக இல்லை. தமிழ் தேசியம் பற்றி அதெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதெல்லாம் வகுப்பெடுக்கவும் தேவையில்லை. தேர்தல் காலத்தில் குறிப்பாக கயந்திரகுமார் குண்டம்பலம் தமிழரசு கட்சியை இதோடு அழித்து விடுவதற்கான தேர்தல் இது. இந்த தேர்தல் இதற்காக வாக்களிக்க சொல்லி கேட்டோம். நான் கூறியது தான், உங்களுக்கு கணிசமான வாக்கு உறுப்பினர்கள் இடத்துல, குறிப்பாக மாநகர சபை போன்ற இடத்துல எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டிருந்தேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏபிடி போகாமல் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு யாரும் தேர்தல் கேட்கறது கிடையாது. மற்றது அரசியல் என்பதே அதிகாரம் தான். பொலிட்டிக்ஸ் இஸ் பவர், அத்தாரிட்டி. அப்போ அதுதான் அரசியல். அப்போ அதை விட்டுட்டு போய் இந்த அரசியல் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு அரசியல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக எங்களுடைய அரசியல் குழு சந்தித்து ஒரு முடிவெடுத்திருந்தது. அதாவது எந்தெந்த சபையில் நாங்கள் முதன்மை பெற்றிருக்கின்றோமோ அந்தந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை செயல்படுவதென்றும், ஏனைய சபையிலே சில இடங்களிலே மற்ற ஏனைய கட்சிகள் முதன்மை பெற்றால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அளிப்பது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பாடுகள் இறங்கியிருந்தோம். அதே கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் நாங்கள் முயன்றோம். குறிப்பாக கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சந்தித்து பேசினோம். ஆனால் பின்னாலே ஒரு கட்சி முதன்மை பெரும் கட்சி என்ற நிலையில் தான் நாங்கள் இருசாரம். ஆனால் பின்னாலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உடனே ஒரு ஒப்பந்தமோ அல்லது உடன்படிக்கையோ செய்து கொண்டது பிறகு அப்பொழுது கட்சி என்றது மாறி அணி என்று ஆகி எங்களுடைய பெரும்பான்மை இருக்கிற இடங்களிலெல்லாம் தாங்கள் அணி என்றவரால் பெரும்பான்மை என்ற ஒரு கருத்தை எடுத்து தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை, அதாவது சைக்கிள் சங்கு கூட்டணியோ அணி வெளிப்படுத்த காரணத்தினால் அது எங்களுக்கும் ஒரு தாக்கமாக இருந்தது. அது தமிழ் தேசிய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருந்தது. இந்த நிலையிலே நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசியல் குழு எடுத்த தீர்மானத்தின்படி சில உள்ளூராட்சி சபைகளிலே கணிசமான வாக்குகளை பெற்ற ஈழமக்கள் ஜனநாயக கூட்டணியின் தலைவருக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி 3ஆம் தேதி இரவு ஏற்கனவே எங்களுடைய முக்கியஸ்தர்களோடு கலந்து பேசி அரசியல் குழு தீர்மானத்தை எப்படி செய்வது என்று கலந்து பேசி அன்றிரவு ஒரு செய்தியை நான் அனுப்பியிருந்தேன். நாங்கள் அதாவது உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தெரிவு தொடர்பாக கலந்துரையாட விரும்புகிறோம், அவ்வளவுதான் என்னுடைய செய்தி. அதை தொடர்ந்து தான் அந்த கலந்துரையாடல்களும் இடம்பெற்றது. அந்த குறுஞ்செய்திக்கு அவர் பதில் அளித்த பொழுது 4ஆம் தேதி அந்த செய்தி அனுப்பிய பொழுது அவர் எழுதினார், தங்களது கட்சி கூட்டம் இருக்கிறதாகவும் அதே நேரம் மாலையிலே சங்க கூட்டணி கட்சிகள் சந்திக்க இருப்பதாகவும் அடுத்த நாள் அதாவது நேற்று சந்திக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு செய்தியும் அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 4 மணிக்கு சந்திப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதில் நாங்கள் அங்கே சென்று சந்தித்து வேறு கூட்டணி பற்றியோ அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை, கூட்டணி என்ற பேச்சே இல்லை, பங்கு என்ற பேச்சே இல்லை, இணைந்து செயல்படுதல் என்ற பேச்சு இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஆக தலைவர் தெரிவில் என்னுடைய ஆதரவு கோருறது, அவ்வளவுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே அந்த சந்திப்பு முடிந்திருக்கிறது. ஊடகவியாளர்கள் எல்லாரும் நின்றார்கள். அது நான் கூறியது தான், உங்களுக்கு கணிசமான வாக்கு உறுப்பினர்கள் இடத்துல, குறிப்பாக மாநகர சபை போன்ற இடத்துல எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டிருந்தேன். அதுதான் கோரிக்கை. அதாவது கூட்டணி அமைக்கிறது என்ற பேச்சுக்கு இடமில்லை, அப்படி நான் கதைக்கவே இல்லை. அந்த எண்ணப்பாடும் எங்களுக்கு இல்லை. இதில் ஒரு விஷயம் இப்பொழுது சொல்லப்படுவது, நான்
அவர்களுடைய இபிடிபின் அலுவலகத்துக்கு தியேட்டர்னு சொல்கிறார்கள், அங்கே போயிருக்க தேவையில்லை. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. அதாவது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை சந்திக்கிற பொழுது அவர் என்னை அங்கே வாண்டு கூப்பிடையில்லை, அவர் இங்கே வந்து தான் சந்தித்தார். அதான் முறை. அதுபோல் நாங்கள் கஜேந்திரகுமாரை கேட்ட பொழுது அவர் தன்னுடைய இல்லத்திலே சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு பேருந்து சில சிக்கல்கள் இருந்த சங்கடங்கள் இருந்த காரணத்தினால இடத்தை மாற்றுகின்ற பொழுது அந்த இடத்தை கூட அவர் தெரிவித்து ஏன்னா நாங்கள் தான் ஹோஸ்டண்டபடியாக கூட்டத்தை அழைச்சவர்கள். அவர் ஃபாக்ஸ் அல்லது ஜெட்பிங் என்று சொன்னதுக்கு அப்படியே ஃபாக்ஸிலே நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்திருந்தோம். அது அவர்கள் ஏன்னா நாங்கள் ஒரு அழைப்புதலை விட்டு எங்கட வீட்டுக்கு வா என்று சொல்கிறது சாதாரணமாக முறை இல்லை. இது ஒரு இல்லை சாதாரண விஷயம். அப்போ இதை நான் அதால் தான் அவர்களுடைய பணிமனைக்கு போக வேண்டிய தேவை. இது ஒரு அடிப்படை செயல்பாட்டு நடைமுறை. இதை சிவஞானம் இபிடிபிக்கு போட்டார், அங்கே போட்டார், விசில் போட்டார், இதுதான் முறை நடைமுறை. அவன் அந்த அந்த வகையில் அவரை சந்தித்தோம். இப்பொழுது அவர் முடிப்பேலுக்கு இந்த வேலை முடியும் பொழுது போனவர்கள் கோரிக்கை விடுத்தவர்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறதான வளமை. அதைத்தான் நானும் சொல்லி நாங்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்குறோம் என்று சொல்லினேன். அவரும் தன்னுடைய கட்சியினரோடு கலந்து பேசி பதிலை சொல்வதாக சொன்னார். அதாவது அரசியல் குழுவினுடைய தீர்மானத்தை முடிவை செயல்படுவதற்கான சந்திப்பாகத்தான் இது அமைந்தது. ஆனால் எங்களுக்கு தேவையாக இருந்தது. இப்போ இது நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் எனக்கு தெரியும் இல்லை தேவையாக மாவை சேனாதராஜா அவர்களும் தொலைபேசியில் டாக்டர் பேசியது எனக்கு தெரியும். அது பிள்ளையாண்டு நான் சொல்ல மாட்டேன், பேசினேன், எனக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை. நான் நேரடியாக வெளிப்படையாக ஊடகத்துக்கு முன்னாலே மக்களுக்கு தெரியுது தான் நான் களவாக பேசலை, ஏன்னா களவில்லையே எங்கள்கிட்ட. அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மறைச்சு மக்களுக்கு வெளிப்படையாகத்தான் இந்த சந்திப்பு நடந்தது. முக்கியமான ஒரு விடயத்தை நான் அழுத்தி கூற வேண்டும். தேர்தல் காலத்தில் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சியை இதோடு அழித்து விடுவதற்கான தேர்தல் இந்த தேர்தல் இதற்காக வாக்களிக்க சொல்லி கேட்டார். அப்போ தமிழரசு கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அல்லது கெடுத்து விட வேண்டும் என்று எண்ணப்பட அவர்களிடம் இருந்தது. அதை வைத்து கொண்டு தான் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. இல்லாட்டா இரண்டு சேர்த்து போட்டு அது சேர்த்தவர்களெல்லாம் இவர்கள் நாரடிச்சாக்கள் கிழிச்சு தூக்கப்பட்டாக்கள். அது பரவாயில்லை, சேர்க்கல கண்டுவில்லை. ஏண்டா எங்களை இபியோடு சேர வேண்டாம்னு சொல்கிறார். அங்கே சந்திரகுமாரும் இருக்கிறார். பிள்ளை இல்லை, நான் பிள்ளையான்னு சொல்லலை, எங்களை பிள்ளையான்னு சொல்லக்கூடாது. தமிழரசு கட்சியை இதோடு சேர்த்து மட்டம் தட்டி முடிக்கணுன்றதை உள்ளுக்கும் வழியில் இருக்கிற சிந்தனையாளர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி ஆயுதத்தை தூக்கி கொண்டு பேசுகிறார்கள். சொல்லுங்க. நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எங்களுக்கு 35 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வகையில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை. எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள், கொள்கை திட்டங்களுக்குத்தான் நாங்கள் ஆதரவளிக்கிற எண்ணத்தோடு இருக்கின்றோம். ஆட்சி அமைப்பு தொடர்பில் தமிழ் கட்சிகள் உங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றது. அதற்கு முன்பாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் சித்தார்த்தன் அவர்களும் தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றதா? என்ன? அதாவது தங்களுக்கு ஆதரவு தேவை என்று கேட்டு பல தரப்பினர் உத்தியோக பெற்ற முறையில் எங்களோடு கதைத்திருக்கிறார்கள், கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாக நேற்றைக்கு தமிழரசு கட்சியினர், அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணர் சிவஞானம் அவர்கள் இங்கு நேரில் வந்து சந்தித்து எங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய
முடிவை அறிவித்திருக்கின்றோம். அவருடைய கோரிக்கை நாங்கள் கட்சி மட்டத்தோடு கலந்துரையாடி விரைவில் அவருக்கு நாங்கள் எங்களுடைய முடிவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றேன். எந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது, அதாவது தவிசாளர் தெரிவு அடிப்படையிலேயா அல்லது ஆதரவு தாங்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற சபைகளில் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு ஆதரவு தர சொல்லி கேட்டிருந்தார். சித்தார்த்தன் அவர்களுடைய சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறதா, இடம்பெறக்கான வாய்ப்பு? அதை நான் ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பு என்று என்னால் சொல்ல முடியாவிட்டாலும் நண்பர்கள் என்ற ரீதியில் நாங்கள் தொலைபேசியிலேயோ அல்ல சந்திக்கிற இடங்களில் நாங்கள் இதுகள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருந்தோம். 2 நாட்களுக்கு முதல் இது தொடர்பாக கதைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். நான் கதைக்கலாம், நான் உங்களிடத்துக்கு வருகின்றேன் என்று நான் அவரிடம் சொல்லியிருந்தேன். பிறகு அடுத்த நாள் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு அந்த நாளுக்கு தன்னால் வந்து சந்திக்க முடியாத நிலைமை இருக்கிறபடியினாலும் இன்னொரு நாளில் நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார். அதே போல் இந்த பொன் சிவகுமார்னது ஞாபகார்த்த நிகழ்வில் சந்தித்த போது நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். திகதி என்ன குறிப்பிடப்பட்டது இல்லை.